Hi guys, welcome to Shruto's Kitchen Dubai. Shruto's Kitchen Dubaiல சிங்கப்பூர் சீரீஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த வெக்கேஷனுக்கு சிங்கப்பூர் அண்ட் மலேசியா போயிட்டு வந்தோம். ரொம்பவே ஹாப்பியா எங்களோட மெமரிஸ் எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணியிருக்கேன். நீங்க சிங்கப்பூர் போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லா டீடைல்ஸையுமே டீடைல்டா ஷேர் பண்ணியிருக்கேன். Without any more delay, let's go to the video. மார்னிங் 6 o'clock நாங்க வீட்ல இருந்து கிளம்பிட்டோம். இன்னைக்கு நாங்க மலேசியால லங்காவிக்கு போறோம். 11 o'clock எங்களுக்கு ஃப்ளைட் இருக்கு ஏர் ஏஷியால. ஃப்ளைட்டோட டியூரேஷன் 1 hour 30 minutes ஆகும். லங்காவில போயிட்டு சூப்பரா சுத்தி பார்க்கலாம். ஏர்போர்ட்ல நம்ம ஜிஎஸ்டிலாம் ரீஃபண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்காக தான் கொஞ்சம் சீக்கிரமாவே நாங்க கிளம்பிட்டோம். கரெக்டா டைம் இருக்கும். தமிழ், மலாய், சைனீஸ், யூரோப்பியன் இந்த மாதிரி பல்வேறு கலாச்சாரங்கள், பல மதத்தினரை உள்ளடக்கி காடுகள், மலைகள், அழகான கடற்கரைகள், நவீன உயரமான கட்டடங்கள், இது எல்லாமே இருக்கிற அழகான நாடு மலேசியா. சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல ஜிஎஸ்டி ரீஃபண்டுக்குன்னு தனியா இந்த மாதிரி மிஷின்ஸ் இருக்கு. இல்ல அப்படின்னா நம்ம மேனுவலா கூட பண்ணிக்கலாம். சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல ஏர் ஏஷியால நம்மளோட பேக்கேஜை நம்ம தான் இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி டிக்கெட் காப்பீஸ் எடுத்து நம்ம தான் செல்ஃப் செக்இன் பண்ணி பேக்கேஜை சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணிட்டு அப்படியே நாங்க உள்ள வந்துட்டோம். செக்இன் ப்ராசஸ் எல்லாமே ஈஸியா முடிஞ்சிச்சு. ஏர்போர்ட்குள்ள TWGT அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்கு. இங்க வந்து மேக்ரோன்ஸ் பெர் பீஸ் வந்து $2.31. ஒவ்வொரு மேக்ரோன்ஸும் ஒவ்வொரு ஃப்ளேவர்ஸ்ல இருந்துச்சு. நாங்க எல்லாரும் ஒவ்வொரு மேக்ரோன்ஸ் வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம். வேற லெவல் டேஸ்ட். அப்படியே சுத்தி பார்த்துட்டு நிறைய போட்டோஸ்லாம் எடுத்துட்டு வந்தோம். மலேசியாவுக்கு நீங்க பட்ஜெட்ல போயிட்டு வரணும் அப்படின்னா 30,000 இருந்து 35,000 per பர்சனுக்கு ஆகும். மலேசியாவுக்கு போறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம விசா எடுக்கணும். அது ரொம்பவே ஈஸி ப்ராசஸ் தான். மலேசியாவோட கரன்சி மலேசியன் ரிங்கெட். இந்தியன் ருபீஸ்ல 17 rupees 72 பைசா கொடுத்தீங்க அப்படின்னா மலேசியன் கரன்சில 1 ரிங்கெட். மலேசியாவுக்கு போகிறதுக்கு பெஸ்ட் டைம் அப்படின்னா அது மேலேருந்து ஜூலை, டிசம்பர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும். மலேசியாவுக்கு ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். மலேசியாவை சுற்றி பார்க்கறதுக்கு 3 daysலேருந்து மேக்ஸிமம் 7 days வரைக்கும் தேவைப்படும். மலேசியாவுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஏர் ஏஷியா, மலேசியன் ஏர்லைன்ஸு, இண்டிகோ, மலிண்டோ ஏர், மெயினாக மலேசியன் ஏர்லைன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். பட் ஆனால் டிக்கெட் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் இண்டிகோ இல்லைனா ஏர் ஏஷியாவை ப்ரிஃபர் பண்ணலாம். அது நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கும். மலேசியாவுக்கு போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா 3 monthsக்கு முன்னாடியே நீங்கள் உங்களோட டிக்கெட்ஸை புக் பண்ணிக்கோங்க. அப்போ ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். மலேசியாவில் சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு. மெயினாக ஒரு 8 places இருக்கு. கோலாலம்பூர், பட்டு கேவ்ஸ், ஜென்டிங் ஐலாண்ட்ஸ், புத்ரஜயா, பெனாங், லங்காவி, கேம்ப்ரான் ஹைலாண்ட்ஸ், மலாக்கா. மலேசியாவோட கேபிட்டல் கோலாலம்பூர். கோலாலம்பூர் ஏசியாலேயே ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த நகரம். ரொம்ப உயரத்துல கட்டடங்கள் மட்டும் இல்லாம இந்த நகரத்துல வான் உயரத்துல கட்டடங்கள் மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள் இருக்கு. சிங்கப்பூர்ல இருந்து ஃபர்ஸ்ட் நாங்க லங்காவிக்கு தான் போறோம். லங்காவில நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு பிளேசஸ் இருக்கு. ஃப்ளைட்ல நாங்க நாசிக் லீமா அப்படின்ற ஃபுட்டை தான் ஆர்டர் பண்ணோம். இது மலேசியன் ஃபுட்டு. கோகோனட் ரைஸ், வெஜிடபிள் கறிலாம் வச்சு கொடுப்பாங்களாம். ஸோ இதை தான் ஆர்டர் பண்ணோம். மலேசியன் ரிங்கெட்டுக்கு 18 ரிங்கெட் கொடுத்தோம். எனக்கு அவ்வளவோ பிடிக்கல. என் ஹஸ்பண்டும் ஸ்ருதிகாவும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்ல இருக்குன்னு சொன்னாங்க. லங்காவி பினாங்குக்கு மேல அமைஞ்சிருக்க தனி தீவு. லங்காவிக்கு பை ரோடு போக முடியாது, ஃபெரியில தான் போகணும், அதாவது கப்பல்ல. இங்க மேங்க்ரூவ் அப்படின்னு சொல்லப்படுற போட்டிங் டூர் வந்து ரொம்பவே ஃபேமஸ்.
லங்காவில ரொம்ப ஃபேமஸா இருக்கிறது ஸ்கை பிரிட்ஜ். இந்த லங்காவி ஸ்கை பிரிட்ஜ் அப்படியே மலைக்கு மேல இருக்கு. நம்ம இந்த பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னா கேபிள் கார் எடுத்து தான் போக முடியும். லங்காவி ஃபுல்லாவே சுத்தி பார்க்கிறதுக்கு தனியா நாங்க டூர் பேக்கேஜ் மாதிரி எடுத்திருக்கோம். எங்கெங்கெல்லாம் சுத்தி பார்க்கறோம் அப்படின்றத அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். மலேசியா விசா எடுக்கிறது இப்போ ரொம்ப ஈஸி. முன்னாடி மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை. கீழே வெப்சைட்டோட லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ண உடனே ஐம் நியூ டு அப்ளை அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட பாஸ்போர்ட்ல இருக்கிற அதே டீட்டெயில்ஸ் இந்த ஃபார்ம்லையும் ஃபில் பண்ணிருங்க. லாகின் இன்ஃபர்மேஷன் ரொம்பவே முக்கியம். இது எல்லாமே கொடுத்து நீங்க ரெஜிஸ்டர்னு கொடுத்தக்கப்புறம் நீங்க கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வரும் வெரிஃபிகேஷனுக்காக. அந்த இடத்துல கிளிக் ஹியர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட மெயிலை வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லாகின் பண்ணுங்க. 2 விசா டைப் காமிக்கும். இ விசா, ENTRI விசா அப்படின்னு சொல்லிட்டு. ENTRI அப்படின்னா எலக்ட்ரானிக் டிராவல் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன். நம்ம ENTRI விசா தான் எடுக்கணும் இந்தியாவில் இருக்கிறதுனால. இதை கிளிக் பண்ணி நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஒரு கண்டிஷன், நீங்க எப்போ டிராவல் பண்றீங்களோ அதுக்கு 48 ஹார்ஸ்க்கு முன்னாடியே இதை நீங்க அப்ளை பண்ணியிருக்கணும். என்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ENTRI நம்பர் கிடைச்சிரும். இதை கிளிக் பண்ணி அப்ளை நவ் அப்படின்னு கொடுங்க. உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, உங்களோட பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ண போட்டோ, நீங்க டிராவல் பண்ற ஃப்ளைட் டிக்கெட்டுக்கான காப்பீஸ், நீங்க எந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்றீங்களோ அதுக்கான ப்ராப்பர் டாக்குமெண்ட், இது எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பேமெண்ட். உங்களோட கார்டு யூஸ் பண்ணி நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். இது அரௌண்ட் 2000லேருந்து 1500 வரைக்கும் வரும். பேமெண்ட் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட விசா காப்பி கிடைச்சிரும். உங்களோட விசா காப்பியை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. டிராவல் பண்ணும்போது உங்க பாஸ்போர்ட்டோட சேர்த்து எடுத்துக்கோங்க. உங்க ஹோட்டலுக்கான புக்கிங் டிக்கெட்ஸையும் எடுத்துக்கோங்க. உங்களோட மணியை மலேசியன் ரிங்கட்ஸா மாத்திக்கோங்க. அவ்வளோதான். இது போதும். சூப்பரா மலேசியாவை நீங்க சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம். நாங்க லங்காவிய ரீச் ஆயிட்டோம். பார்க்கறதுக்கு நல்லா பசுமையா சூப்பரா இருக்கு. எமிக்ரேஷன் எல்லாமே செக் அவுட் பண்ணி நாங்க சூப்பரா ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்தோம். எங்களுக்காக கேப் வெயிட்டிங்ல இருந்துச்சு. இந்த கேப்ல தான் இன்னைக்கு ஃபுல்லா நாங்க லங்காவிய சுத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ், இஷ் டு ஆல்.